என் கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு தலைவரா இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய வாகனத்துல நடு சாலையில போறீங்க, சாலையில போகிற போது உங்களுடைய வாகனத்தின் மேல ஒருத்தர் எடுத்து உங்க மேல வந்து செல்ஃபி எடுக்கிறான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல அவனை ஏன் அனுமதிச்சிருக்கலாமா? அவன் செல்ஃபி எடுக்க அனுமதிக்கலாமா? வண்டியை ஓட்டிக்கிட்டே போறீங்க, அவன் விழுந்து செத்தான்னா யார் பொறுப்பு? இன்னைக்கு பாத்தீங்களா? பைக்ல போனோம், பின்னாடி எல்லாம் கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு. நான் என்ன சொல்றேன்னா, இவங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே கோபம் வருது. கோபம் வந்து என்ன ஆகுதுன்னா, வேணாம் வார்த்தை சொல்ல விரும்பல, நான் எதுக்குடா உயிர் வாழ்றீங்கன்னு கேட்கிற அளவுக்கு. அப்படி என்ன உங்களுக்கு ஒருத்தர் மேல வந்து ஒரு பைத்தியம், மனநிலை என்ன பிரச்சனை? விஜய் ஒரு நடிகர், அவர் உச்சபட்ச நடிகர், ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஓட்ட போடு, பிடிக்கிறோன்னா போ. இப்படியே பின்னாடி போவேன், கீழே விழுவேன். ஏன்டா உங்களை பார்த்தா அப்பா அத்தா பார்த்தா என்ன நினைப்பாங்க? கசிங்கமா நினைக்க மாட்டாங்க உங்களை பார்த்தா? அருவருப்பாக மாட்டாங்க? என்ன தோணும்? காமன் மேனுக்கு என்ன தோணும்னா, நீங்க போய் உண்மையிலேயே இந்த மாதிரி யாராவது ஒருத்தர், நான் என்னை விட்டுருக்கப்பா, என்னை விட்டுருங்க, ரோட்ல போற காமன் மேன் ஒருத்தர் போய் இந்த வீடியோவை காமிச்சு என்ன நினைக்கிறீங்க? தேவைதாங்க அவனுக்கு அப்படின்னு பேசுவாங்க. அப்ப விஜய் அவர்களும் அரசியல் படத்துல அரசியல் பழகல சொல்றீங்க? அவரும் அரசியல் மயப்படல. அவர் அரசியல் மயப்படுத்தப்பட்ட தலைவர் மாதிரியாம அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் ரேஷன் கடையில வந்து ஒரு ஆண் இடையாளர் இருந்தா ஒரு ஆணை தான் போட வைப்பேன், ஒரு ஒரு பெண்ணை தான் போட வைப்பேன் அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல. இல்ல இப்ப அதுல என்ன மாற்று கொண்டு வர போறீங்க? இப்ப ஆணும் ஒரு பெண்ணும் இருந்தா பிரச்சனை?